ஏ ஹாய். எல்லாருக்கும் நான் தெரியலனா? ஓகே ஹாய். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, தேங்க்யூ ஃபார் த தம்ஸ் அப். எல்லாரும் கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுறீங்களா? ஐம் ஃபைன், ஐம் கிரேட் டீச்சர். ஹாய் டீச்சர். ஓகே ஹாய் ஹாய் தீரன். ஓகே ஓகே. ஹாய் டீச்சர். ஹாய் 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 எவ்ரி ஒன். ஓகே. ஸோ ஓகே, தேங்க்யூ ஃபார் த தம்ஸ் அப். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஓகே, நான் தான் டீச்சர் மது. இன்னைக்கு இந்த செஷனை நான் தான் கொண்டு போக போகிறேன். ஓகே. ஸோ இப்போ பிஃபோர் வி ஸ்டார்ட், எனக்கு எல்லாரும் கொஞ்சம் கேமரா ஆன் பண்ணிடுறீங்களா? ஓகே, கொஞ்சம் எல்லாரும் கேமரா ஆன் பண்ணிடுறீங்களா? ஓகே, வெரி குட். இன்னும் கொஞ்சம் பேர். ஓகே ஓகே, மோஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் பேஜ் ஆன்ல இருக்கு, செகண்ட் பேஜ்லாம் ஆன்ல இல்லையே, என்னாச்சு? எல்லாரும் இன்னைக்கு வந்து அவங்க கேமரா ஆன் பண்ணீங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து கோல் செட்டிங் பார்க்க போறோம். ஸோ உங்களோட கோல் எல்லாமே நான் அப்புறமா லாஸ்ட்ல தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் உங்க கேமரா ஆன் பண்ணிடுங்க. தேர்ட் பேஜ்ல யாருமே ஆன் பண்ணவே இல்லையே. Okay, உங்களுக்கு நான் இன்னும் ஒரு 5 செகண்ட்ஸ் தரேன். ஓகேங்களா? டக்கு டக்குன்னு எல்லாரும் கேமரா ஆன் பண்ணிருங்க பாப்போம். ஓகே, சரி. இப்போ நம்ம வந்து செஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி எனக்கு யாராச்சும் கிரவுண்ட் ரூல்ஸ் என்னன்னு சொல்றீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஜாயின் பண்ண கிளாஸ் மாஸ்டர் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தெரியும் கிரவுண்ட் ரூல்ஸ் என்னன்னு. இது வந்து வழக்கமா நாங்க கேட்குற கேள்வி. ஸோ கிரவுண்ட் ரூல்ஸ், நம்மளோட ஆன்லைன் கிரவுண்ட் ரூல்ஸ் என்ன? யாராச்சும் சொல்லுங்க பார்ப்போம். உங்க காமெண்ட்ஸ் வந்து சேட் பாக்ஸ்ல போடுங்க, நான் கேட்குறேன். ப்ரிப்பேர் பாட்டில், எஸ். நாட் ஆஃப் கேமரா, எஸ். இந்த ஹோல் செஷன் முடிகிற வரைக்கும் எனக்கு யாருமே நீங்க ஆஃப் பண்ணக்கூடாது கேமராவை. ஓகேங்களா? டிசிப்ளின் சேட், எஸ். இது ரொம்ப முக்கியம் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க சேட் பண்ணும்போது ரொம்ப டிசிப்ளினா சேட் பண்ணணும். ஓகேவா? டேக் நோட் புக். ஓகே, இன்னும் 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 ஒன்னே ஒன்று. என்னது? டேக் நோட் புக், டிசிப்ளின் சேட், நோ கேமரா ஆஃப், வாட்டர் பாட்டில், எஸ். பென்சில் கேஸ் உங்க ஸ்டேஷனரி உங்க பக்கத்துலேயே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இங்க டீச்சர் நாங்க என்ன ஷேர் பண்றோமோ அது எல்லாமே நீங்க நோட் டவுன் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட கிரவுண்ட் ரூல்ஸ். ஓகே, ஸோ உங்க வாட்டர் பாட்டில், ஸ்டேஷனரி அண்ட் உங்களோட சேட் நோட் புக்ஸ், ஓகேவா, எல்லாத்தையும் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. நம்ம செஷன் ஆரம்பிக்கும் போது நீங்க எல்லாமே இதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்மளோட டைட்டில் என்ன யாருக்கு தெரியும்? இன்னைக்கு நம்மளோட கிளாஸ் மாஸ்டர் என்னோட டைட்டில் என்ன? யாராச்சும் சொல்ல முடியுமா? வெரி ஓகே. ஓகே, கோல் செட்டிங், எஸ் எஸ் ரூபி, எஸ் கவினா, கோல் செட்டிங். மதுமீரா, ஓகே. என் தெரியல யாரோ இருக்காங்க. ஓகே, குட். ஸோ எஸ், இன்னைக்கு தான் நம்ம வந்து கோல் செட்டிங் அப்படின்னு என்னன்னு நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்க போறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த 12th ஜனவரி உங்களுக்கு கிளாஸ் ஆரம்பிக்க போகுது. ஓகேங்களா? ஸோ லைக் 8 days தான் இருக்கு. ஓகே, ஸோ நீங்க உங்க அகாடமிக் இயர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க கோல் என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போதான் நீங்க அதை நோக்கி கரெக்டாக டிராவல் பண்ணி நீங்க உங்க கோலை சக்சீட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான கோல்ஸ் பத்தின ஷேரிங்ஸ் எல்லாமே நம்மளோட டீச்சர் சுகந்தா மலர் ஷேர் பண்ண போறாங்க. ஸோ ஐ யூ ரெடி? அவங்களை கூப்பிட்டுலாமா? அவங்க ஷேரிங் கொடுப்பாங்க. ரெடினா கீழே வந்து காமெண்ட் பாக்ஸ்ல ரெடின்னு சொல்லுங்க பாப்போம். எஸ், ரெடி ரெடி. ஓகே, அவ்வளவுதானா? 2 பேர் தான் இருக்கீங்களா? வேற யாரும் இல்ல? கமான், கீழே காமெண்ட் பாக்ஸ். ஓகே ஓகே தென். சரி, அப்போ நம்ம டீச்சர் சுகந்தாமலை கூப்பிடலாமா? ஓகே டீச்சர், டீச்சர், லெட்ஸ் வெல்கம் சுகந்தாமலை டீச்சர் ஃபார் ஹர் ஷேரிங்கா. ஒன்ஸ் அகேன் நான் உங்க ஸ்லைட்டை வந்து ஷேர் பண்ணிடுறேன். செகண்ட். ஓகே, டீச்சர் தெரியுதா?
ஓகே. ஹாய் குட்டீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? தம்ஸ் அப் காட்டுங்க. நல்லா இருக்கீங்களா? தம்ஸ் அப் காட்டுங்க. குட். சேட் பண்ணுங்க. தம்ஸ் அப் காட்டுங்க. ஓகே ஓகே ஓகே. நல்லா இருக்கீங்க எல்லாரும்? எல்லாம் சந்தோஷமா உற்சாகமா இருக்கீங்களா? எல்லாம் சிரிச்ச முகத்தோட அழகா குளிச்சுட்டு தலை சீவிட்டு திருநூறு வச்சு எல்லாம் பார்க்க ரொம்ப அம்சமா இருக்கீங்க எல்லாம். நான் பேசுறது விளங்குதா? பேசுறது விளங்குதா? கிளியரா விளங்குதா? ஓகே குட்டீஸ். ஓகே, இப்ப என்ன எல்லாம் பண்ணலாம்? முதல்ல உங்களுக்கு ஒரு கிளாப் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு கிளாப் கொடுத்துக்கோங்க உங்க செல்ஃப்க்கு. ஏன்? பிகாஸ் இன்னைக்கு வந்து சண்டே. நிறைய பேர் வந்து லீவ்ல இருப்பீங்க, இல்ல வெளியே எங்கேயாவது போயிருப்பீங்க, யூனோ. ஆனா இதுக்குன்னு நேரம் ஒதுக்கி எத்தனை பேரு? 121, 121 பேர் வந்து இன்னைக்கு இத கண்டிப்பா நம்ம அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து இன்னைக்கு எல்லாம் நீங்க வந்திருக்கீங்க. ஸோ கிளாப் டு யோர் செல்ஃப். ஓகேவா? கிளாப் டு யோர் செல்ஃப். வெரி குட், வெரி குட், மார்வலஸ். ஓகேங்களா? சரி, அடுத்து நம்ம இன்னைக்கு டாபிக் போகலாமா? டாபிக் போகலாமா? ஓகேவா? இன்னைக்கு என்ன டாபிக்? சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க, என்ன டாபிக்னு சொல்லுங்க. இந்த மது அக்கா சொன்னாங்க, மது டீச்சர். என்னப்பா? கோல் செட்டிங். கோல் செட்டிங் முதல்ல நமக்கு கோல் செட்டிங்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம அடையிறதா இருந்தா நமக்கு ஒரு கோல் செட்டிங், அதுக்கேற்ற பிளானிங் எல்லாம் நம்ம கரெக்டா போட்டு வச்சுக்கிட்டாதான் நம்ம இதுலயாவது ஒரு இதுல சக்சஸ் ஆக முடியும். புரியுதுங்களா? விளங்குதுதான் எல்லாருக்கும்? ஓகேயா? எல்லாம் நிமிர்ந்து உட்காந்துக்குங்க. படுத்திருக்கவங்க எல்லாம் நிமிர்ந்து உட்காந்துக்குங்க. அப்பதான் நல்லா நம்ம கேக்குறது விளங்கும். ஓகே, சரி, அடுத்து போகலாம். ஓகே, யார் யாரு நோட்ஸ் புக்லாம் எடுத்து வச்சிருக்கீங்களா? என்ன நோட்ஸ் எடுத்துக்க வேணுமோ உங்களுக்கு தேவையான நோட்ஸ் எடுத்துக்க. நோட் புக், பென்சில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, முதல்ல கோல் செட்டிங். வாட் இஸ் கோல்? அப்பனா தெரியுமா? யாரும் சொல்லுங்க, சாட் பாக்ஸ்ல போடுங்க. வாட் இஸ் கோல்? போடுங்கப்பா, போடுங்க போடுங்க. எய்ம். ஓகே, எய்ம் சொல்லலாம். இலக்கு. the thing to achieve. எஸ், ஏதாவது நம்ம அடையறதுக்கு நம்ம ஏதாவது பிளான் பண்றது, அதாவது ஒரு டார்கெட். ஸோ கோல் இஸ் ஸ்லைட். தெரியுதா உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஸ்லைட்டு? ஓகே. A goal is something you want to achieve or become. ஏதாவது நீங்க அடையறதுக்கு இல்லது அந்த மாதிரி ஆகிறதுக்கு நீங்க ஒரு இலக்கு வைக்கிறது, அதுதான் கோல். அது வந்து நீங்க படிக்கிற விஷயமா இருக்கலாம், இட் கேன் பி ஃபார் ஸ்டடி, அல்லது உங்களோட பண்புகள், பிஹேவியர், உங்களோட கட்டொழுங்கு, அந்த மாதிரி விஷயத்துல நீங்க ஏதாவது ஒரு கோல் வச்சிருக்கலாம். இல்ல ஸ்கில்ஸ், நம்ம கிட்ட நிறைய பேருக்கு வந்து கைத்திறன்லாம் இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க ஏதாவது ஒரு கோல் வச்சிருக்கலாம். ஸோ அதுதான் வந்து த கோல். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாருங்க, அங்க டீச்சர் கொடுத்துருக்கேன், ஐ வாண்ட் டு ரீட் ஒன் ஸ்டோரி புக் எவ்ரி வீக். ஒவ்வொரு வாரமும் ஒரு ஸ்டோரி புக் படிக்கணும் அப்படின்றது கூட ஒரு கோல் செட்டிங் தான். ஐ வாண்ட் டு இம்ப்ரூவ் மை மேத்ஸ் டெஸ்ட் ஸ்கோர். அதாவது என்னோட மேத்ஸ்ல வந்து நான் நல்லா ஸ்கோர் எடுக்கணும் அப்படின்றது. ஐ வாண்ட் டு ஃபினிஷ் மை ஹோம்ஒர்க் ஆன் டைம். நேரத்துக்குள்ளார, குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளார என்னோட ஹோம்ஒர்க் எல்லாத்தையும் நான் முடிச்சிருவேன். இப்போ ஸ்கூல் விட்டு வந்து சாப்பிட்டுட்டு, ஓகே சாப்பிட்டுட்டு 2 மணி போற ஆல்பமா ஒரு 4 o'clock எல்லா ஹோம்ஒர்க்கும் நான் முடிச்சிருவேன் அப்படின்னு ஒரு டைம் செட் பண்ணிட்டு இது பண்றதும் கோல் தான். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா, வாட் இஸ் கோல் செட்டிங்? கோல் செட்டிங் மீன்ஸ் சூசிங் அ கோல். ஒரு விஷயத்த நம்ம தேர்ந்தெடுத்து அதை அச்சீவ் பண்ணணும், ஒரு விஷயத்த நம்ம தேர்ந்தெடுத்து வச்சுக்கிறது. மேக்கிங் அண்ட் பிளான் அப்படின்னா அதுக்கு அதை அடையறதுக்கு நீங்க என்னென்ன செய்யணும்? சரிங்களா? ஸ்டோரி புக் படிக்கணும், நீங்க என்னென்ன செய்யணும்? முதல் ஸ்டோரி புக் எடுக்கணும், எந்த புக்குன்னு நம்ம பார்த்துக்கணும், அதுல எத்தனை பேஜ் அதெல்லாம் பார்த்துட்டு அதை எத்தனை நாளுக்குள்ள நம்ம படிச்சு முடிக்கணும் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சுக்கலாம். ஒர்க்கிங் ஸ்டெப் பை ஸ்டெப் டு அச்சீவ் இட். அதை அடையறதுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் அதற்கான முயற்சியை போட்டு அதை நம்ம அடையணும். ஒர்க்கிங் ஸ்டெப் பை ஸ்டெப் டு அச்சீவ் இட். ஓகேங்களா? விளங்குதா எல்லாருக்கும்? ஆன் டியூன்ல இருக்கீங்களா எல்லாரும்? ஓகேவா? ரைட், குட் கேர்ள்ஸ். கோல் இஸ் அ டார்கெட். நான் சொன்ன மாதிரி ஒரு கோல்னா ஒரு டார்கெட். கோல் செட்டிங் இஸ் பிளானிங் ஹவு டு ஹிட் த டார்கெட். கோல் செட்டிங்னா அந்த டார்கெட்டை, அந்த இலக்கை அடையிறதுக்கு நாம ஒரு பிளான், அதாவது திட்டம் போட்டு அந்த பிளானை அடையிறது தான் வந்து கோல் செட்டிங். போன வாரம் நீங்க விஷன் போர்ட் எல்லாம் செஞ்சீங்க தானே?
விஷன் போர்ட்லாம் செஞ்சீங்க தானே? ஸோ அதோட ஒரு கிளைதான்றது வந்து இந்த கோல் செட்டிங். அதோட சின்ன ஒரு பார்ட் தான் இந்த கோல் செட்டிங். புரியுதுங்களா எல்லாத்துக்கும்? ஓகேவா? அடுத்து நம்ம போலாமா? அடுத்து வந்து why goal setting is important. சொல்லுங்க, ஏன் வந்து கோல் செட்டிங் வந்து ரொம்ப நமக்கு முக்கியம்? சாட் பாக்ஸ்ல போடுங்க பார்க்கலாம், யாரும் தெரிஞ்சிருந்தா. ஏன் ரொம்ப நம்ம கோல் வச்சு எதையும் நம்ம செய்யணும்? ஏன் அது ஏன் ரொம்ப நமக்கு முக்கியம்? சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. டு ஓன், ஓகே, அதை வின் பண்றதுக்கு. ஃபார் சக்சஸ், டு இம்ப்ரூவ், ஓகே, ஃப்ரம் பிஃபோர். வேற டு அச்சீவ். இட் வில் கிவ் சக்சஸ். learn to basic motivation. Yes. ஓகே சக்சஸ். ஓகே நம்ம பார்க்கலாம், இந்த ஸ்லைட்ல உள்ளதை பார்க்கலாம். ஏன் வந்து நமக்கு கோல் செட்டிங் வந்து ரொம்ப முக்கியன்றதை நம்ம பார்ப்போம். ஸ்டே ஃபோக்கஸ்ட்னா ஒரு விஷயத்த கருத்தூன்றி, அதாவது ஆழ்ந்து நம்ம இருக்கிறதுக்கு. அந்த விஷயம் அப்படின்னா அதுல மட்டும்தான் நம்ம கவனம் இருக்கணும். அதுதான் ஸ்டே ஃபோக்கஸ்ட். அதுல தான் முழுக்க அதுல கவனம் வைக்கிறது. அதுக்கு வந்து அந்த கோல் செட்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து ஃபீல் மோட்டிவேட்டட், நமக்கு உற்சாகம் கொடுத்துக்கிறதுக்கு. இதை அடையணுமா, நம்ம இதை செய்யணும். அப்ப ஒவ்வொரு டைம் நம்ம பார்க்கும் போது கோல் செட்டிங் செஞ்சு வச்சிருந்தா நம்ம பார்க்கும் போது ஓகே, ஆமா, இன்னைக்கு நான் செய்யணும். அப்ப அது வந்து உங்களை உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அந்த கோல் செட்டிங் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் ஒரு விஷயம் தான், கோல் செட்டிங்க்கு முக்கியமான ஒரு விஷயம். பில் கான்ஃபிடென்ட்னா நமக்கு வந்து ஒரு ஊக்கத்தை கொடுக்கும். நமக்கு வந்து என்ன சொல்லலாம், ஒரு கான்ஃபிடென்ஸ், மனதைரியம், அந்த மாதிரி இந்த கோல் செட்டிங் வந்து அதை வச்சிருந்தோம்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு கொடுக்கும். இம்ப்ரூவ் டைம் மேனேஜ்மெண்ட். அப்படின்னா நம்மளோட டைம், இப்போ நீங்க ஒரு கோல் செட்டிங் செஞ்சீங்கன்னா இப்ப நம்ம சொன்ன மாதிரி பாருங்க, நீங்க ஸ்கூல் விட்டு வந்து 2-4 வரைக்கும் சாப்பிட்டுட்டு 2-4க்குள்ள ஹோம் புக் எல்லாம் முடிச்சிடணும். அப்படின்னும் போது நீங்க அங்க டைம் செட் பண்றீங்க. 2-4 வரைக்கும் என்னோட ஹோம் ஒர்க்லாம் நான் முடிச்சிருவேன் அப்படின்ட்டு டைம் செட் பண்றீங்க. அப்போ இது நீங்க நடைமுறைப்படுத்த அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வர அந்த விஷயத்துல மட்டும் கிடையாது, ஓவராலாவே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க கரெக்டா அந்த டார்கெட்டை வச்சு இத்தனை நாளுக்குள்ள இத்தனை டைமுக்குள்ள அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ருட்டீன், ஒரு பழக்கமாயிரும். டைம் மேனேஜ்மெண்ட், ஏன்னா நீங்க கரெக்டா செட் பண்றீங்களா, அதுக்குள்ள நீங்க எல்லாத்தையும் முடிக்கிறீங்க. அப்ப அது எல்லா விஷயமும் நடக்க வேண்டிய விஷயம் கரெக்டா நடந்துகிட்டு இருக்கும். ஆனா என்ன, அதை வந்து நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். ஒரு நாளைக்கு செய்யலாம், 2 நாள் செய்யலாம், 3ஆவது நாள் விட்டுறக்கூடாது. அதை கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். அப்பதான் வந்து ஒரு இதை அச்சீவ் பண்ண முடியும். சரிங்களா? விளங்குதா? ஓகே. அடுத்து லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ். நம்ம ஏதாவது ஒரு தவறு செஞ்சிருந்தா அதை வந்து திருத்திக்கிறதுக்கு இந்த கோல் செட்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். ஏதாவது தவறு செஞ்சிருப்போம், திருப்பி ஓகே நம்ம ஆன் ட்ராக், திருப்பி வந்துடும். ஓகே, இங்க என்னமோ தப்பு செஞ்சிட்டோம், ஓகே இதை நம்ம சரி பண்ணிப்போம், கோ பேக் டு த ரூட்டீன். என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு திருத்திக்கிட்டு திருப்பியும் அதை மீண்டும் செய்யறதுக்கு வந்து இந்த கோல் செட்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோட்ஸ் எடுத்துக்கிறீங்களா? புரியாதவங்க, தெரியாதவங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்க திருப்பியும் பார்த்துக்கலாம். இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, பார்த்துக்கலாம், அதெல்லாம் திருப்பியும் நீங்க கோத்ரூ பண்ணிக்கலாம். தெரியலனா கூட எதுவும் கேட்கலாம் நீங்க. சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கோல்ஸ். இது வந்து லைக் நீங்க வந்து பிரைமரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் இங்க இருக்கிறீங்க, செகண்டரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். லைக் பிரைமரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரீட் 10 minutes எவ்ரி டே. ஒரு நாள்ல ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு மோட்டிவேட் பண்றதுக்கோ இல்ல உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், உதவியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற சில விஷயங்களை வந்து நீங்க 10 நிமிஷம், ஓகே இதை நான் ரீட் பண்ண போறேன், ஒரு 10 நிமிஷம் இதுக்காக நேரம் ஒதுக்கி இந்த விஷயத்த நான் ரீட் பண்ண போறேன், அதுல என்ன லேர்ன் பண்ணிக்க முடியும் உங்களால, அந்த மாதிரி கூட நீங்க எடுத்துக்கலாம். இல்ல ஸ்டோரி புக்கா கூட இருக்கலாம். ஓகே, ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் நான் ஸ்டோரி புக் படிக்க போறேன், அது வந்து என்னை உற்சாகப்படுத்தும் அப்படின்னு கூட நீங்க செட் பண்ணிக்கலாம். ஃபினிஷ் ஹோம்ஒர்க் ஆன் டைம்னு சொன்ன மாதிரி ஹோம்ஒர்க்கை இத்தனை மணிக்குள்ள செஞ்சு முடிச்சிருவேன் அப்படின்னு செஞ்சுக்கலாம். இல்ல லேர்ன் 5 நியூ வேர்ட்ஸ் டெய்லி. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு மோஸ்ட்லி லாங்குவேஜ் மலே ஒரு 5 வேர்டு எடுத்து, இந்த கத்தாக்கெல்லாம் சொல்லுவாங்க, அது 5 வேர்டு எடுத்து அதுக்கு என்ன மீனிங் டிக்ஷனரியில பார்த்து என்ன மீனிங் அதுக்கு
ஸோ அதுல நீங்க அதை வச்சு நீங்க வாக்கியம் கூட அமைக்கலாம். ஸோ அது ஒவ்வொரு நாளும் அது இங்கிலீஷாக இருக்கலாம், ஓ மிலேவாக இருக்கலாம். அந்த வேர்ட்ஸ் அப்பதான் நம்ம ஒகேபுலரி, அதாவது நம்மளோட வேர்ட்ஸை வந்து நம்ம எந்த அளவுக்கு நிறைய வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம எஸ்ஏ அதுக்கெல்லாம் வந்து அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ண முடியும், கிரியேட்டிவா யூஸ் பண்ண முடியும். நமக்கும் தெரியும் இந்த வேர்டு வந்து எந்த இதுக்கு பொருத்தமா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து அக்கா பண்ண ஒரு வேலை. ஸ்கூல் படிக்கும் போது எங்க டீச்சரும் சொல்லுவாங்க, எங்க அப்பாவும் சொல்லியிருக்காரு, ஒவ்வொரு நாளும் 5 வேர்ட் புதிய வார்த்தை கத்துக்கிட்டு அது என்ன பொருள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு வாக்கியம் அமைக்கணும். அப்பதான் நமக்கு தெரியும் இந்த வேர்டை நம்ம எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேங்களா? இதே செகண்டரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இம்ப்ரூவ் டெஸ்ட் ஸ்கோர் பை 10 மார்க்ஸ். இந்த தடவை வந்து நம்ம ஒரு மேத்ஸ்ல ஒரு 50 மார்க் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அடுத்த தடவை நம்ம இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு ஒரு 60 மார்க் எடுக்கணும். இல்ல அதை தாண்டி நீங்க எடுத்தா கூட இன்னும் சிறப்பு. ஸோ இந்த இருக்கிறதோட அடுத்த விஷயத்துல போகும்போது இன்னும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், இன்னும் நம்ம மேம்படுத்திக்கணும் அப்படின்றது அதை கூட நீங்க கோல் செட்டிங்கா வச்சுக்கலாம். ரிவைஸ் 1 சாப்டர் பெர் வீக். ஒவ்வொரு வாரமும் இப்ப இந்த ஒரு வாரத்துக்கு ஸ்கூல் படிச்சு முடிப்பீங்களே, எண்ட் ஆஃப் த லைக் சாட்டர்டே சண்டே உங்களுக்கு ஒரு நேரம் ஒதுக்கி இந்த டைம்ல ஒரு சாப்டர் மலாய் படிச்சேனா இல்ல சுஜாரா படிச்சேனா அதுல இந்த சாப்டரை இந்த ஒரு நாள் இத்தனை மணி நேரத்துக்குள்ள நான் திருப்பியும் மீள் பார்வை, ரிவைசிஸ் மீள் பார்வை, திருப்பியும் படிக்க போறேன், திருப்பியும் அதை ரிவைஸ் பண்றது. சரிங்களா? ஆக்சுவலி வந்து ஒவ்வொரு நாள் நீங்க படிக்கும் போது சுஜாராலாம் பாத்தீங்கன்னா நீங்க படிக்கும் போது ஸ்கூல்ல படிப்பீங்க, அது வந்து திருப்பியும் சில பிள்ளைங்க இருக்கிறாங்க திருப்பியும் அதை இன்னைக்கு என்ன படிச்சோம் அப்படின்றத ரீகால் பண்ணிட்டு அந்த மாதிரி செய்யற பிள்ளைங்களும் இருக்கிறாங்க. ஆனா பிஃபோர் நீங்க தூங்குறதுக்கு முன்னுக்கு இதுவும் நான் செஞ்சுக்கிட்ட வந்த விஷயம் தான். தூங்குறது முன்னுக்கு இந்த இதுல வந்து என்ன நீங்க படிச்சோம் அப்படின்ட்டு அந்த மைண்டோட நீங்க தூங்குனா அந்த விஷயம் உள்ள போய் இருந்துரும், அந்த மண்டையில ஏறிடும். இது பிஃபோர் யூ ஸ்லீப் நீங்க செய்யலாம், இந்த விஷயத்தை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து ரிடியூஸ் ஸ்கிரீன் டைம் டியூரிங் எக்ஸாம்ஸ். இது வந்து எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை, நம்ம எக்ஸாம் கிட்ட தான் உட்காந்து படிக்கணும். நிறைய பேர் அப்படிதான் செய்யறோம் இல்லையா? எக்ஸாம் வரும்போது தான் 1 வீக் பிஃபோர் அது எடுத்து படிக்கணும், இது படிக்கும் அப்படின்ட்டுன்னு ஆர்வ குழால எடுத்து படிக்கிறது. ஆனா நீங்க இதை விட்டுட்டு ஒவ்வொரு நாளுமே அன்னைக்கு என்ன படிச்சீங்க அப்படின்ட்டுன்னு ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை இருக்காது. கடைசி நேரத்துல தான் நம்ம தயார் பண்ணிட்டு அவசரம் அவசரமா படிக்கிறோம், இந்த சாப்டரை விட்டுருப்போம், அந்த சாப்டரை கவர் பண்ணியிருக்க மாட்டோம் அப்படின்ற விஷயம் வந்து வர தேவை இருக்காது. மேபி சும்மா ஒரு கிளான்ஸ்ல பார்க்கலாம் திருப்பி, ஓகே இது நம்ம செய்யணும் அப்படின்ட்டு. ஆனா நீங்க ஒவ்வொரு நாளுமே நீங்க படிக்கிற விஷயத்த ஒவ்வொரு நாளுமே திருப்பி ரிவைஸ் பண்ணுங்க. திருப்பி ரிவைஸ் பண்ணீங்கன்னா கடைசி நிமிஷத்துல வந்து நம்ம அவசரப்பட்டு எதையும் செய்யணும் அப்படின்ற அவசியமே இருக்காது. நானுமே படிக்கும் போது ஆரம்பத்துல இந்த மாதிரி செஞ்ச விஷயம் தான். கடைசி நேரத்துல எக்ஸாமுக்கு தான் உட்காந்து புரட்டி எல்லாம் படிக்கிறது. பட் ஆனா அந்த டைம்ல அது உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுத்துரும். ஆக்சுவலி ஸ்ட்ரெஸ் கொடுத்தோம்னா ஐயோ இது படிக்கணுமே, இவ்வளவு இருக்கே, இது நமக்கு என்ன கவர் பண்ணலையே அப்படின்ட்டு அந்த ஸ்ட்ரெஸ்ஸே வந்து சம்டைம்ஸ் நமக்கு எக்ஸாம்ல உட்காரும் போது நம்ம படிச்சதெல்லாம் மறந்து போக கூட வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்ட சில விஷயங்களும் இருக்கு. எல்லாம் மண்டியில ஏத்திக்கிறோமா ஒரே டைம்ல? எப்படி எல்லாத்தையும் ஒரே டைம்ல மண்டியில ஏத்திக்க முடியும்? கஷ்டம் தானே. அப்ப நம்ம முன்கூட்டியே நம்ம பிளான் பண்ணிட்டோம்னா, இல்ல முன்கூட்டியே நம்ம திருப்பி ரிவைஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம கடைசி நேரத்துல நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம ட்ரை பண்ணோம். படிக்கிறத தவிர படிக்கிறது இருக்கட்டும், ஆனா அதே தகுந்த மாதிரி நமக்கு நிறைய பிராக்டிசஸ் செய்யணும். இப்ப நீங்க நம்ம டியூஷனை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கு. நீங்களாம் ட்ரை பண்ணிருக்கீங்க தானே, எல்லாம் செஞ்சிருக்கீங்க தானே, எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கு, அவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ அப்ப அந்த கடைசி நிமிஷத்துல நீங்க எந்த அளவுக்கு நிறைய கொஸ்டின்ஸ்லாம் செய்யறீங்களோ பிராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க எக்ஸாமுக்கு தயாரா இருப்பீங்க, கூலா இருக்கலாம். நீங்க தான் நிறைய பயிற்சி செய்றீங்களே, எப்பயுமே வந்து படிச்சுக்கிட்டு ரிவைஸ் பண்ணிக்கிட்டு அதை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே. அப்படி இருக்கும்போது நீங்க அது எக்ஸாமா ஓகே செஞ்சிடலாம், நம்ம தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், எப்பயும் படிக்கிறது தானே, எப்பயும் நம்ம ப்ராக்டிஸ் எல்லாம் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறோம். அப்படி இருக்கணும். அப்ப நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க கூடாது. எக்ஸாம்ல ஸ்ட்ரெஸ் பண்ணீங்கன்னா சில பேருக்குலாம் எழுதவே முடியாது. அக்காட ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய பேர் இருந்திருக்காங்க, திடீர்னு எக்ஸாம் உட்காந்துட்டு அப்படி என்ன எழுதுறதுன்னு தெரியாது, ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க. ஸோ நமக்குலாம் அது தேவையில்லை. நீங்களாம் நல்ல பிள்ளைங்க, ஒவ்வொரு நாள் படிக்கிறீங்க,
ஒரு பயிற்சி செய்றீங்க, ஸ்கூல்ல டீச்சர் கொடுக்குற பாடம் எதுவும் தெரியலன்னா நீங்க டீச்சர்ட்ட கேளுங்க. ஆக்சுவலி டீச்சர்ஸ்க்கு வந்து இந்த பிள்ளைங்க வந்து கேட்டு உன்னிப்பா கேட்டு எதுவும் தெரியலன்னா வந்து கேக்குறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பிள்ளை வந்து சிரத்தை எடுத்து நம்ம கிட்ட கேக்குது, படிக்குது, அவங்க ரொம்ப ஆர்வமா சொல்லி கொடுப்பாங்க. எல்லா டீச்சருமே நல்ல டீச்சர்ஸ் தான் சரிங்களா. யாரு கெட்ட டீச்சரோ இல்ல நல்லா படிச்சு கொடுக்க மாட்டாங்களோ அப்படிலாம் கிடையாது. நீங்க ஆர்வம் எடுத்து படிங்க. இல்ல உங்களுக்கு தெரியாத நீங்க அவர்ட்ட கேளுங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பிள்ளைங்களுக்கு படிச்சு கொடுக்க. ஏன்னா அந்த அந்த தொழில் வந்து ரொம்ப புனிதமான தொழில். பிள்ளைங்களுக்கு படிச்சு கொடுக்கணுன்ற நல்ல நோக்கத்தோட தான் எல்லா டீச்சருமே வந்து இருக்காங்க. சோ கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எந்த ட்ரபிள் இருந்தாலும். ஈவன் டியூஷன் நீங்க போறீங்கன்னா டியூஷன் டீச்சர் கேட்கலாம். சரிங்களா? ஓகேவா? அடுத்து வந்து கம்ப்ளீட் அசைன்மெண்ட்ஸ் பிஃபோர் டெட்லைன்ஸ். மேபி அசைன்மெண்ட்ஸ் ஏதாவது கொடுத்துருப்பாங்க. மேபி மோஸ்ட்லி இது வந்து இப்போ பிரைமரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருக்கு. செகண்டரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய இருக்கும். ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து கொடுக்கறதோ, இதை ப்ராஜெக்ட் மாதிரி செய்யுங்க. மேபி ஒரு ஆளா செய்யலாம் சிங்கிள். இல்லைன்னா வந்து ஒரு ஃபியூ பீப்புள் ஒரு குரூப்பா அமைஞ்சு கூட பிள்ளைங்க சேர்ந்து செய்யலாம். ஸோ அதுக்கு ஒரு டேட் லைன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது முன்கூட்டியே நம்ம அந்த டேட் லைனுக்குள்ளாரையே அந்த அசைன்மெண்ட்டை முடிச்சுறது ஒரு கோல் செட்டிங் தான். ஏவாப்பா எல்லாத்துக்கும் புரியுதா? புரியுதா? இல்ல நான் ரொம்ப வேகமா போறேன்னா எதுவும் கேட்க வேண்டி இருக்கா? ஏதாவது டவுட் இருக்கான்னா சொல்லுங்க, ரேஸ் பண்ணுங்க, வாய்ஸ்ல என்ன நீங்க சேட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஓகேவா? சோஃபா கிளியர்? ஆல் கிளியர்? ஓகே, குட், வெரி குட். ஓகே, ஹவு டு செட் அ கோல்? ஒரு குட் கோல், அதாவது எப்படி ஒரு நல்ல கோலை வந்து நம்ம செட் பண்றது. a good goal should be clear. ரொம்ப தெளிவா இருக்கணும். அது நீங்க அப்படியே ஒரு காம்ப்ளிகேட்டடாலாம் நீங்க செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்ப கிளியரா இதைத்தான் நான் செய்ய போறேன் அப்படின்ட்டு ஒரு கிளியரோட இருக்கணும். அது சிம்பிளா இருக்கணும். சிம்பிளா இதுதான் நான் செய்ய போறேன் அப்படின்னு அந்த டைரக்ட் டு த பாயிண்ட் என்னன்றது. அடுத்து பாசிபிள், அது வந்து ஒரு அச்சீவபிள், அதாவது நம்மளால அது கண்டிப்பா நான் எல்லா விஷயமும் நம்மளால முடியும் தான், முயற்சி எடுத்தா முடியும் தான். ஸோ அந்த மாதிரி நம்மளால முடியணும். அதுக்குன்னு சில சமயத்தில் நம்ம நேரத்தையும் அதுக்குன்னு ஒதுக்கி செய்யணும். அந்த சீரியஸ் தடை செய்யணும். சீரியஸ்னஸ்னு ஒண்ணு இருந்தா தான் நம்ம அந்த கரெக்டா ஃபாலோ பண்ணுவோம். நம்ம இன்னைக்கு செய்வோம், நாளைக்கு செய்வோம், ஓகே நாளைக்கு அப்பா கடுப்பா இருக்கா, கொஞ்ச நேரம் படுப்போம், இல்லை கொஞ்ச நேரம் விளையாடுவோம், இல்லை கேம் பார்ப்போம். அந்த மாதிரினா அந்த சீரியஸ்னஸ் இருக்கு. எப்ப நீங்க ஒரு விஷயத்த உண்மையிலேயே சீரியஸா கரெக்டா இது நம்ம இந்த நிலைக்கு அடையினா நம்ம இப்பயே விதை போட்டா இப்பயே நம்ம பிற்காலத்துல இது பண்றதுக்கு இப்பயே இதுதான் உங்களுக்கு சரியான டைம் படிக்கிறது. ஏன்னா உங்களுக்கு வேற எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை, படிக்கிறது மட்டும்தான் உங்க கோல். சில பேர் பிள்ளைங்க வீட்டுல வேலை செய்யறது இருக்கலாம், ஆனா உங்களுக்கு மத்த எந்த விஷயம் கிடையாது. படிக்கிறது, உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வேலையை செய்யறது, அந்த விஷயம் தான் உங்களுக்கு இருக்கு. அந்த விஷயம் தான் எப்பயுமே நம்ம மைண்ட்ல இருக்கணும். நம்ம படிக்கணும், நம்ம நல்லா இருக்கணும், நல்லா படிச்சு நல்லா சம்பாதிக்கணும், நல்லா படிக்கணுமா இல்லையா? நல்லா படிக்கணுமா இல்லையா? அது உங்களோட ஃபியூச்சருக்கு தான். உங்களோட ஃபியூச்சர் இது நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் படிப்புன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மத்தவங்க சொல்லலாமா, அப்ப சொல்லலாம் படிக்கணுமா, ஆனா அந்த உண்மையிலேயே அது சீரியஸா எடுத்துட்டு படிக்கணும்ன்ற அந்த விஷயம் உங்களுக்குள்ளேருந்து வரணும். நீங்க எப்ப வந்து அதை லவ் பண்றீங்களோ, படிக்க ஆர்வம் காட்டுறீங்களோ, இல்ல படிக்க விரும்புறீங்களோ, அது உங்களை லவ் பண்ணும், அதுக்கும் உங்களை பிடிக்கும். அப்ப நீங்க அதை வந்து லவ் பண்ணும்போது, நீங்க செய்யும் போது, அதை என்ஜாய் பண்ணி செய்யும் போது உங்களுக்கு அது வந்து ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். புரியுதா எல்லாருக்கும்? படிக்கணுன்றது வந்து உங்க நல்லதுக்கு தான் சொல்றது. நீ உங்க ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கும். சரிங்களா? ஓகே, அடுத்து டைம்னா அந்த டைம் ஃப்ரேம்குள்ள இதை முடிச்சிடணும் அப்படின்னு ஒரு டைம் லைன் செட் பண்றது. ஒரு 2 ஹவர்ஸ்லயோ இல்ல ஒரு வாரத்திலயோ இல்ல ஒரு மாதத்திலயோ இதை வந்து நான் கரெக்டா முடிச்சிடணும் அப்படின்ட்டு ஒரு டைம் நம்ம செட் பண்றது. ஓகேயா? இப்ப பாருங்க, எக்ஸாம்பிள் ஆஃப் அ குட் கோல். ஐ வாண்ட் டு பி பெட்டர் இன் மேத்ஸ். நான் வந்து மேத்ஸ்ல வந்து நல்லா செய்ய போறேன், இம்ப்ரூவ் பண்ண போறேன் மேத்ஸ். அது ஐ வில் பிராக்டிஸ் மேத்ஸ் ஃபார் 20 minutes எவ்ரி டே. அப்படின்னா மேத்ஸ்ல நல்லா இருக்கு, சும்மா மேத்ஸ் நான் வந்து நல்லா செய்யணும் அப்படின்னு மட்டும் சும்மா இருந்துட்டா போதுமா? முடியாது இல்ல. மேத்ஸ் திருப்பி நம்ம மண்ணிகள் எல்லாம் வராது இல்ல. நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு பயிற்சி செய்யணும். இப்ப மேத்ஸ்னா பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்க வந்து பயிற்சி செய்யறீங்களோ, எந்த அளவுக்கு மேத்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய ட்ரை பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும் என்ன ஃபார்முலா அங்க யூஸ் பண்ணலாம், எது வந்து நம்ம கரெக்டா யூஸ் பண்ணணும், இந்த சொல்யூஷன் எப்படி வரும். அதனால தான் நான் சொல்றேன், டியூஷன்ல வந்து அவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கு, நீங்க எவ்வளவோ ட்ரை பண்ணலாம்.
நீங்க அவ்வளோ எவ்வளோக்கு அவ்வளோ மேத்ஸ்லாம் நீங்க வந்து நிறைய ட்ரை பண்றீங்களோ, நிறைய செய்யறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களோட மேத்ஸ் வந்து இப்போ மேத்ஸ் வந்து இட்ஸ் நாட் சம்திங் யூ ஹேவ் டு மெமரைஸ் பண்றது கிடையாது. ஃபார்முலாஸ் இருக்கும். பட் ஆனா பயிற்சின்றது தான் ரொம்பவே முக்கியம். ஓகேங்களா? புரியுதா எல்லாருக்கும்? தம்ஸ் அப் காமுங்க. ஓகேனா? ஆல் கிளியர்? ஓகேவா? குட் 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 குட். யாரு தூங்குறது? தூங்குற இத இமோஜி போட்டிருக்காங்க. யாரு தூக்க வருதா? யாருக்கு தூக்க வருது? இல்ல, எல்லாம் உற்சாகமா இருக்கீங்க தானே? ஏன்னா நீங்க நல்ல நல்ல பிள்ளைங்க. எல்லாம் கேட்பீங்க. ஓ, இதெல்லாம் நமக்கு நல்லதுக்கு தான் சொல்றாங்க அப்படின்ட்டு. ஸ்டடி இஸ் இம்பார்ட்டன்ட். எஸ் எஸ், ஸ்டடி இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சரி, அடுத்து ஸ்டெப்ஸ் டு அச்சீவ் அ கோல். என்னென்ன ஒரு கோல் அச்சீவ் பண்றதுக்கு, ஒரு இலக்கை அடையறதுக்கு என்ன நம்ம அது கரெக்டா அந்த ஸ்டெப்ஸ் என்ன நம்ம செய்யணும்? முதல்ல சூஸ் யோர் கோல். முதல்ல உங்களோட கோல் என்னன்றத நீங்க சூஸ் பண்ணிக்கணும். இதுதான் என் கோல் அப்படின்னு நிர்ணயிச்சுக்கணும். அடுத்து மேக் அ சிம்பிள் பிளான். ஓகே, அதை அடையறதுக்கு நான் என்ன செய்யணும்? இப்ப மேத்ஸ் நான் சொன்ன மாதிரி மேத்ஸ் நான் இம்ப்ரூவ் பண்ண போறேன்னா என்ன செய்யணும்? ஒரு நாளும் ஓகே, ஐ வில் ட்ரை 10 கொஸ்டின்ஸ் டுடே. எக்ஸ்ட்ரா 10 கொஸ்டின்ஸ் நான் ட்ரை பண்ணுவேன். இது வேற சப்ஜெக்ட்னா ஓகே, இந்த இன்னைக்கு படிச்சு கொடுத்தாங்களா, இதெல்லாம் படிச்சு கொடுத்தாங்க. ஓகே, அந்த நாள்லயே நான் இதெல்லாம் நான் வந்து செஞ்சிருவேன், இதை ரிவைஸ் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு ஒரு சிம்பிள் பிளான். உங்களுக்கு தெரியும் தானே, பிளான்லாம் கரெக்டா போடுவீங்களே பக்காவா? அது என்ன அடையறதுக்கு என்ன பிளான் நம்ம போடணும் அப்படின்னு ஒரு சிம்பிளான ஒரு பிளான் போட்டுக்கணும். அடுத்து ப்ராக்டிஸ் எவ்ரிடே. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்னாட அதை நம்ம தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்கணும். 1 or 2 days வந்து பத்தாது. நீங்க எந்த அளவுக்கு தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பயிற்சி உள்ளவங்களா இருப்பீங்க. அது உங்களுக்கு ஈஸியா ஒன்னாவும் ஆயிரும். அது வந்து ஒரு பெரிய விஷயமோ அப்படின்றதெல்லாம் இம்பாசிபிளாலாம் இருக்காது. நீங்க செய்ய செய்ய அது வந்து பாசிபிளா ஆயிரும் சில சமயத்துல, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். சரிங்களா? என்ன உங்ககிட்ட அந்த சீரியஸ்னஸ், அந்த உண்மையிலே அந்த கவனம் அப்படின்றத அந்த கொஞ்ச நேரம் அந்த இந்த மாதிரி இந்த 2 hours ஓகே, நான் சீரியஸா அந்த 2 hours உட்காந்து படிக்க போறேன் அப்படின்னு நீங்களே உங்களுக்கு ஒரு நல்ல டிசிப்ளினை உருவாக்கிக்கோங்க. டிசிப்ளின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு நமக்கு அந்த கட்டுஒழுங்கு இருக்கணும்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? அடுத்து டோன்ட் கிவ் அப். அப்படின்னா ஒரு நாள் சோர்ந்து போயிடாதீங்க. தவறா போயிடுச்சா பிரச்சனை இல்லை, நீங்க திருப்பி திருப்பி செய்யலாம். இது என்ன எனக்கு வரவே மாட்டேங்குது அப்படிலாம் சொல்லிடாது. எதுவுமே இம்பாசிபிள் கிடையாது. நீங்க முயற்சி செஞ்சு தொடர்ச்சியா செஞ்சீங்கன்னா எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். அது எப்பயுமே நினைச்சுக்கோங்க. இது உண்மையிலேயே என்னால முடியும், உண்மையிலேயே என்னால முடியும் நீங்க நினைச்சு செஞ்சீங்கன்னா உண்மையிலேயே முடியும். இது வந்து அக்காவோட அனுபவத்துல சொல்ற ஒரு விஷயம். சரிங்களா? அடுத்து செலிப்ரேட் ப்ராக்ரஸ். அப்படின்னா நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்களா, உங்களோட கோல் அடைஞ்சிட்டீங்களா, ஓகே, நீங்க உங்களை தட்டி கொடுத்துக்கோங்க. இல்ல உங்க ஓகே எனக்கு ஒரு கிஃப்ட் வேணும் அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம். உங்களை நீங்க பாராட்டிக்கோங்க. வா, வெரி குட் வெரி குட், ஓ நல்லா செஞ்சுட்டேன், ஓகே அடுத்து இன்னும் பெட்டரா செய்வோம் அப்படின்னு உங்களுக்கே மோட்டிவேட் பண்ணிக்கங்க. உங்களையே வந்து நீங்க உற்சாகப்படுத்திக்கீங்க. நீங்க இதை செஞ்சு பாருங்களேன். இதை நீங்க செஞ்சு பாருங்க. உண்மையிலேயே ஒரு நல்ல கிரேட் ரிசல்ட், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பார்ப்பீங்க. ஆக்சுவலி உங்களோட லைஃப்லயும் சரி, உங்களோட ஸ்டடீஸ்லயும் சரி, நீங்க தொடர்ச்சி செஞ்சு பாருங்க. முயற்சியை கைவிடாம செஞ்சு பாருங்க. உண்மையிலேயே அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு விஷயம், ஒரு பயனுள்ள விஷயமா கடைசி காலம் வரைக்கும் இருக்கும். இது வந்து நீங்க சின்ன பிள்ளையிலே கோல் செட்டிங் வந்து பெரிய ஆளுங்க கூட செய்யலாம். பெரிய ஆளுங்களும் செய்யணும். எவ்ரிபடி ஹேவ் டு டூ. சின்ன பிள்ளைங்க தான் படிக்கிற விஷயம் தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது. நீங்க 4 பேர் பெருசான பிறகு உங்களுக்கு லட்சியம் இருக்குல்ல, பெரிய வீடு வாங்கணும், காடி வாங்கணும், நல்லா வெளியே சுத்தணும், நல்லா சாப்பிடணும், அப்படிலாம் நமக்கு இருக்கும் இல்லையா? அப்ப அதுக்கும் நமக்கு கோல் செட்டிங் பண்ணணும். ஸோ நாட் ஓன்லி சில்ட்ரன், அடல்ட்ஸும் இதை செய்ய வேண்டிய ஒண்ணுதான். நானுமே செய்யறேன். ஸோ எல்லாருக்குமே இது வந்து பொருந்தும். யாருக்கும் பொருந்தாலும் எல்லாருக்குமே பொருந்தும். எல்லாருமே செய்ய வேண்டிய ஒரு விஷயம் கோல் செட்டிங்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டீச் மேக் அ கேம் ப்ளீஸ். யார் இது? மேக் அ கேம். என்ன கேம்பா? என்ன சொல்றீங்க? புரிஞ்சிருச்சா எல்லாருக்கும்? புரிஞ்சிருக்கா? ஓகே. அடுத்து ரிமெம்பர், ஸ்மால் ஸ்டெப்ஸ் லீட் டு அ பிக் சக்சஸ். நீங்க எடுத்து வைக்கிற விஷயம் காலடியோ சின்னதா இருக்கலாம். ஆனா ஒவ்வொரு நாளும் நீங்க செய்ய 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 ஒரு நாளுக்கு அது வந்து உங்களுக்கு ஒரு பிக் சக்சஸ், அதாவது ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும்.
ஆனா என்ன, எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு உழைப்ப போடுறீங்களோ, நீங்க எந்த அளவுக்கு அதை சீரியஸா எடுத்துட்டு நீங்க செய்யறீங்களோ, அது வந்து உங்க கையில தான் இருக்கு. நம்ம சொல்லதான் முடியும், டீச்சர்ஸ் படிச்சு கொடுக்க முடியும், உங்களுக்கு வழிகாட்ட முடியும், பேரண்ட்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுற விஷயங்களை செஞ்சு கொடுக்க முடியும், எல்லாம் பண்ண முடியும். ஆனா படிக்கிறன்றது வந்து நீங்க சொந்தமா செய்ய வேண்டிய விஷயம். அது யாரும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஓகேவா? ஓகேவா? ஓகே, குட். மிஸ்டேக்ஸ் ஹெல்ப் அஸ் லேர்ன். மிஸ்டேக் செஞ்சா பிரச்சனை இல்லை, அது திருப்பியும் நீங்க வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். அதுல இருந்து நீங்க என்ன மிஸ்டேக் செஞ்சோம், ஓகே இங்க எங்க சரி பண்ணணும், எங்க இடத்துல நம்ம தவறு பண்ணியிருக்கோம், அப்ப இது சரி பண்ணிட்டா ஓகே அடுத்த தடவை இது சரி நல்லா செஞ்சிடலாம் அப்படின்றத வந்து நீங்களே வந்து அந்த மிஸ்டேக் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், குட்டீஸ்? ஓகே. எவ்ரி சைல்ட் கேன் அச்சீவ் கோல்ஸ். அப்படின்னா எல்லாராலையும் முடியும். நம்ம சொன்ன மாதிரி என்ன விஷயம், வாட் இஸ் நாட் இம்பாசிபிள், எது நம்மளால முடியாது, நம்மளால எல்லாமே முடியும். ஆனா நம்ம சீரியஸா இருந்து அதை கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டு எப்பயுமே அதை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு வரணும். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரியுதுங்களா? விளையாடலாம், விளையாட வேணாம்னு சொல்லக்கூடாது. நீங்களாம் கிட்ஸ், கண்டிப்பா நானும் உங்க வயசுலாம் கடந்து வந்தவங்க தான். ஸோ அப்ப விளையாட்டுன்றது முக்கியம். பிள்ளைகளுக்கு விளையாட்டுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். ஆனா என்ன மாதிரி விளையாட்டு, என்ன மாதிரி விளையாட்டு? கேம்ஸ் விளையாடலாம் தான், ஃபோன் கேம் விளையாடலாம். ஆனா அதுக்குன்னு இந்த ஒரு 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 ஹாஃப் அன் ஹவரா போதும், அவ்வளவு நேரம் தான் ஃபோன் பாக்குறது, விளையாடுறது. எந்த அளவுக்கு நீங்க வந்து ஃபோன் யூசேஜ் எல்லாம் நீங்க குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டைம் இருக்கும். ஆக்சுவலி மற்ற விஷயங்களை நீங்க செய்யறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கும். சைக்கிளிங், குட், நைஸ். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீங்க செய்யலாம். அதுக்குன்னு ஒரு டைம் செட் பண்ணுங்க, இதுல இருந்து இது வரைக்கும் நான் இதை செய்ய போறேன். ஓகே, இது முடிஞ்சிருச்சா, அடுத்து என்ன செய்யணும் நான், அதனால கோல் செட்டிங்ல நீங்க போட்டிருப்பீங்களா, பிளான் போட்டிருப்பீங்களே இத்தனை மணிக்கு இத்தனை மணி இதை செய்யணும் அப்படின்ட்டு, நீங்க அதை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. நீங்க இப்போ வரைக்கும், இப்பன்னு கிடையாது, நீங்க கடைசி காலம் வரைக்கும் அந்த விஷயத்த திட்டம் போட்டு நீங்க செஞ்சீங்கன்னா எல்லாமே கரெக்டா ஆன் ட்ராக்லயே போயிட்டு இருக்கும். எங்கேயுமே ஸ்லிப் ஆக மாட்டீங்க. யா, ஃபுட்பால், எனி திங், வாட் எனி கேன் பி எனி ஹாபிஸ். எந்த ப்ரீவியஸ் ஸ்லைட்னா எதுப்பா சொல்றீங்க? எந்த ப்ரீவியஸ் ஸ்லைட் தெரியலையே. பேட்மிண்டன் ஸ்பிரிட், ஓகே குட். பேட்மிண்டன் போலாம், ஃபுட்பால் போலாம், என்ன கேம்ஸ் வேணாலும். விளையாடுறது வந்து நம்மள ஊக்கப்படுத்துற ஒரு விஷயம் தான் விளையாட்டுன்றது. யா, செட் அ கோல், ஒர்க் ஃபார் இட் அண்ட் பிலீவ் இன் யோர் செல்ஃப். ஒரு கோலை செட் பண்ணுங்க, அதை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருங்க, கிவ் அப் பண்ணாம தொடர்ச்சியா செய்யுங்க, அதை பிலீவ் பண்ணுங்க. ஓகே நான் செய்ய முடியும் என்னால அப்படின்னு நீங்க அதை நம்புங்க. முதல்ல நம்புனீங்கன்னா பிலீவ் இன் யோர் செல்ஃப், உங்களை என்னால அதை செய்ய முடியும் கண்டிப்பா அப்படின்னு உங்களை நம்புங்க. கண்டிப்பா நீங்க அச்சீவ் பண்ண முடியும் என்ன விஷயமா இருந்தாலும். நாட் ஓன்லி இன் ஸ்டடீஸ், இன் எவ்ரி திங், கோல்ஸ், யோர் ட்ரீம்ஸ், உங்களோட ஆம்பிஷன் எல்லாமே. ஓகேவா? நீங்களாம் நல்ல பிள்ளைங்க எல்லாம் இந்த வயசுலயே வந்து நீங்களாம் ரொம்ப பாருங்க 154 பிள்ளைங்க இப்படி ஒரு டிசிப்ளினோட வரீங்க இல்லையா? இந்த டிசிப்ளினை எப்பயுமே வச்சுக்கோங்க, அந்த டிசிப்ளினை எப்பயுமே வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களை நல்ல 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 வழியில கொண்டு போக உதவும். உங்களை எப்பயுமே ஃபோக்கஸ்டா வச்சுக்க உதவும். நல்ல கிளியர் திங்கிங். ஆர்ட் கூட செய்யலாம். யா யா ஆர்ட்லாம் யா அதுவும் செய்யலாம். எலக்ட்ரானிக் சர்ச்சஸ் புரியல, விளங்கல. ஓகேவா? நீங்க நல்லா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள், நீங்க திட்டமிடுறது, கரெக்டா பிளான் பண்ணி இத்தனை டைம்ல முடிக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் வந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். நீங்களே நினைச்சுப்பீங்கப்பா இதெல்லாம் எவ்வளவு நல்லா நம்மள ஆக்கியிருக்கு அப்படின்னு நீங்களே உங்களை பெருமைப்படுற மாதிரியான விஷயங்கள் தான். கட்டொழுங்கா இருக்கிறது, கரெக்டான டைம்ல படிக்கிறது, கரெக்டான டைம்ல சாப்பிடுறது, கரெக்டான டைம்ல விளையாடுறது, எல்லாரும் நீங்க உங்க நேரத்தை ஒதுக்கி இதுன்னு ஒதுக்கி கரெக்டா அதை செஞ்சுக்கிட்டே வாங்க. பீஸா இருக்கும், நல்லா இருக்கும். நீங்களும் உற்சாகமா இருப்பீங்க, ஸ்டடீஸ்லயும் நல்லா இருப்பீங்க. நீங்க உங்களுக்கு விரும்புற கேன் பி எனி திங், ஸ்பாட்ஸோ எனி திங், அதுலயும் நல்லா சிறப்பா இருப்பீங்க. ஓவரால் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருப்பீங்க. ஓகேப்பா, எல்லாம் புரிஞ்சிருச்சா? ஓகேவா? எதுவும் கேள்வி இருக்கா? பரதநாட்டியம், எஸ், வெரி நைஸ், வெரி குட். கேள்வி இல்லையா? எந்த டவுட்டும் இல்லையா? எல்லாம் புரிஞ்சிருச்சு. டான்ஸ், எஸ், டான்ஸ் ஆடலாம்.
நானுமே இப்ப கூட தான் டான்ஸ் ஆடுவேன், பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடுவேன் டு என்டர்டெயின் மை செல்ஃப். எனக்கு பிடிச்ச விஷயம் அது. ஓகேவாப்பா? எல்லாம் புரிஞ்சிருச்சு, எல்லாம் கரெக்டா இருக்கா? எதுவும் தெரியலனா நீங்க ஃபியூச்சர்ல கூட கேட்கலாம், நோ ப்ராப்ளம். வி ஆர் ஹியர் டு கைட் யூ. உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தான் நாங்க இங்க இருக்கோம். உங்களோட டீச்சர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா? உங்களோட டீச்சர்ஸ்லாம் இருப்பாங்க தானே? இருக்கிறாங்க தானே? எதுனாலும் உங்கள்கிட்ட கேளுங்க, கண்டிப்பா உதவி பண்ணுவாங்க. எல்லாருக்குமே நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும், படிப்புலயும் சரி எந்த விஷயத்துலயும் சிறப்பா இருக்கணும் அப்படின்றது தான் வந்து டீச்சர்ஸ்க்குமே உள்ள எண்ணம், பேரண்ட்ஸ்க்கும் உள்ள எண்ணம். சரியா? ஓகே, எனக்கு இதோட தான் முடிஞ்சிருச்சு. வேற எதுவும் டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம், உங்க டீச்சர்ஸ் கிட்ட கிட்ட கேட்கலாம். எனக்கு எனக்கு கூட நீங்க கேட்கலாம், என்கிட்ட கூட எதுவும் டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். ஓகேவா? ஓகே, லைன்ஸ் உட்காந்துக்குங்க, நல்லா கிளாப் பண்ணிக்கோங்க, உங்களை பாராட்டிக்கோங்க. ஓகே, நான் இனிமேல் ஃபோக்கஸ்டா இருப்பேன். இதெல்லாம் கரெக்டா கோல் செட்டிங்லாம் கரெக்டா செஞ்சு முடிஞ்சு நான் அன்னாடும் தூள் கிளப்ப போறேன். ஐ வில் பி ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப் அப்படின்ட்டு சொல்லிக்கோங்க. ஓகேவா? கண்டிப்பா எல்லாராலையும் முடியும். எஸ் ஃபயர் ஃபயர், எஸ் ஃபயர். குட் குட், வெரி குட் வெரி குட். ஓகேவா? ஓகே, அந்த இப்ப நீங்க கோல் செட்டிங் செய்றீங்க இல்லையா? அந்த கோல் செட்டிங் செய்றீல ஒரு விஷயம், அதை என்ன பண்ணணும்? அதை செஞ்சுட்டு நீங்க ஒரு சைட்ல எடுத்து வச்சிடக்கூடாது. அப்புறம் அதை நீங்க அதை மறந்தே போயிடுவீங்க. இந்த விஷன் போர்ட் செஞ்சீங்க இல்லையா? அதை எங்க வச்சிருக்கீங்க? நீங்க அன்னாடும் பாக்குற ஒரு இடத்துல தானே வச்சிருக்கீங்க. அதை அன்னாடும் பாருங்க. அதே மாதிரி கோல் செட்டிங் செஞ்சிருக்கீங்களா? அதை அன்னாடு பாக்குற மாதிரி நீங்க ஒரு இடத்துல வச்சிருங்க. அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஒரு இடத்துல வச்சிடக்கூடாது. அது யூ ஹேவ் டு see எவ்ரி டே. அப்பதான் உங்களுக்கு அதை நீங்க அன்னாடு செய்ய வேண்டி இருக்குப்பா, இந்த விஷயம்லாம் நம்ம அன்னாடு செய்யணும் அப்படின்றத வந்து உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும். நீங்களும் அதை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஓகேவா குட்டீஸ்? ஓகே, இப்ப வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எதுவும் கேள்வி இருந்தா நீங்க இப்ப கூட கேட்கலாம். இல்ல பிறகு கூட நீங்க எதுவும் இருந்ததுன்னா உங்க டீச்சர்ஸ் கிட்ட கூட கேட்கலாம். ஓகேயா? ஓகே, எல்லாம் ஒரு கிளாப் பண்ணிக்கோங்க திருப்பியும். வெரி குட். மாவலஸ் கிட்ஸ், நீங்களாம் வந்து ரொம்ப ரொம்ப மாவலஸ் கிட்ஸ். லவ் யூ ஆல், லவ் யூ ஆல், லவ் யூ ஆல். தேங்க்யூ தேங்க்யூ, லவ் கொடுங்க. தேங்க்யூ 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 தேங்க்யூ. எல்லாம் சந்தோஷமா ஆரோக்கியமா நலமா வளமா சிறப்பா இருப்போம். சரிங்களா? ஓகே குட். so many loves. thank you so much, thank you so much. ஓகே, நம்ம இதோட முடிச்சுக்கலாம். அடுத்து ஏதாவது ஒரு செஷன் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பா உங்களை நான் மீட் பண்றேன். ஓகேயா? until then bye bye. நல்லா சாப்பிடுங்க, நல்லா விளையாடுங்க, நல்லா தூங்குங்க. ஓகேவா? குட் luck, all the best, all the best. ஓகே டீச்சர், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஷேரிங். ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், எப்படி இருந்துச்சு முதல்ல கோல் அண்ட் செட்டிங்ஸ் பற்றின ஷேரிங்ஸ் நம்ம டீச்சர் சுவந்தா கொடுத்தது? எல்லாருக்கும் எப்படி ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சா? கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். வாஸ் நைஸ், வெரி நைஸ், வெரி பவர்ஃபுல், கிரேட் ஷேரிங், இந்த மாதிரி ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். செகண்ட். ஓகே, பர்ஃபெக்ட், லேர்ன், நைஸ், குட், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஐ லவ் இட், தேங்க்யூ ஆல். ஓகே, ஸோ ஓகே, ஸோ இப்போ அடுத்த செஷன் போலாமா? ஸோ நான் கமெண்ட்ல பார்த்தேன், யாரோ ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தீங்க, அதாவது கேம் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க, கரெக்டா? ஸோ யார் யாருக்கு கேம் வேணும் சொல்லுங்க, கீழே காமெண்ட் பண்ணுங்க, 1 காமெண்ட் பண்ணுங்க. ஓகே, எஸ் எஸ். ஸோ கேம், ஓகே, ஸோ கேம் விளாடுறதுல எல்லாரும் ரொம்ப ஆர்வம் காட்டுறீங்க. ஓகே குட். ஸோ இப்போ நான் கேமோட டைட்டில் சொல்றேன், எல்லாம் ரெடியா? ஓகே, இப்போ கேமோட டைட்டில் என்னன்னா, நான் வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸ் யார் ஹேண்ட்ஸ் அப் பண்றீங்களோ நான் அவங்கள தான் கூப்பிடுவேன். சரிங்களா? கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம். இப்போ கேம் என்னன்னா, உங்களோட கோல் என்ன? ஒரே ஒரு கோல். அங்க நோட் புக், நான் உங்களை முதல்ல ப்ரிப்பேர் பண்ண சொன்னேன் இல்லையா, அந்த நோட் புக்ல எழுதுங்க உங்களோட கோல் என்னன்னு. அதுக்கு நான் உங்களுக்கு 2 மினிட்ஸ் டைம் தரேன். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோ, ஃபர்ஸ்ட் 3%க்கு தான் நான் வந்து இந்த வாய்ப்பு கொடுப்பேன். இந்த ஷேரிங், ஐ மீன் இந்த கேமுக்கு அப்புறம் உங்க ஷேரிங் நீங்க சொல்ல போறீங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். 7:46க்கு நான் அந்த கேம் ஆஃப் பண்ணிடுவேன். ஸோ நம்ம ஷேரிங் கேட்கலாம். இப்போவே ஹேண்ட் ரைஸ் இல்லைம்மா, 7:46. ஓ, 7:45. ஓகே, 7:47க்கு. ஓகே, இப்போவே ஹேண்ட் ரைஸ் பண்ணாதீங்க.
நான் 3 2 1 சொல்வேன், அப்போதான் நீங்க ரேஸ் பண்ணணும். இப்போ யார் யார் ரேஸ் பண்றீங்களோ நான் எல்லாரும் லோவா ஹேண்ட் பண்றேன். ठीक है ग्रेट mana taruh Yeah. saya taruh sana itu kereta taruh sini boleh itu belakang kereta taruh sana boleh இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ரீசன் பண்ணுங்க. நான் 7:47க்கு சொல்லுவேன், 1 2 3 சொல்லுவேன், அப்போ ரீசன் பண்ணுங்க. இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் தான் இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ டக்குன்னு உங்க கோல் எழுதிடுங்க. ஓகேவா? இப்போ ஹேண்ட் ரைஸ் பண்ணாதீங்க. 7:47. ஓகே, சீக்கிரம் சீக்கிரம் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் தான் இருக்கு. ஒரே ஒரு கோல் மட்டும் எழுதுங்க உங்களோடது. நீங்க அடுத்த வருஷம் வந்து இந்த கோலை நான் சக்சீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைக்கிற கோலை மட்டும் எழுதுங்க. சாரி, இந்த வருஷம் நான் இன்னும் 2025ல இருக்கேன். ஓகே, 7:47 ஆச்சு. நான் இன்னும் 1 2 3 சொல்லவே இல்லை. வெயிட் பண்ணுங்க. ஐயோ, எல்லாரும் கை தூக்குறீங்களே. ஓகே ஓகே இருங்க. ஓகே, ரெடியா? ஓகே, ரெடி. இருங்க. நான் 1 2 3 சொல்றேன், அதுக்கப்புறம் எல்லாம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, 1 2 இருங்கம்மா. ஓகே, யார் யார் ஏர்லியா கை தூக்கியோ நீங்க டிஸ்குவாலிஃபைட். புரிஞ்சுதா? ஓகேவா? ஸோ ரூல்ஸ் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. நான் வந்து 3 எண்ணுவேன், அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணணும். ஓகே, ரெடி? ஓகே, 1 2 3. ஓகே, ஸோ சாரானான், நபீல், லெஷ்வின், நீங்க 3 பேர் ஃபர்ஸ்ட். ஓகே, முதல்ல சாராஹான், நீங்க ஷேர் பண்ணுங்க. உங்க கோல் என்ன? ஓகே, 1 செகண்ட், நான் உங்களை அன்மியூட் பண்ணேன். ஓகே, சாராஹான் பேசுங்க. சொல்லுங்க, உங்களோட கோல் என்ன? நீங்க பேசுறது கேட்கல தம்பி, கொஞ்சம் சத்தமா பேசுங்க பாப்போம். ஐயோ சாரிப்பா, கேட்க மாட்டேங்குதே. சவுண்ட் சவுண்ட் ஏத்திட்டு சொல்லுங்க. முடியுதா? ஓகே, இப் ஆஸ் ஓகே, இப்போ சொல்லுங்க சாரானன். சாரி சாரானன், நீங்க பேசுது எனக்கு கேட்கல. ஓகே, நீங்க வேணும்னா காமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்றீங்களா? ஓகே ஓகே, நம்ம அடுத்த ஸ்டூடெண்ட் போயிடலாம். அன்டில் தென் அவர் ஷேர் பண்ற வரைக்கும். ஓகே, ஸோ இப்போ அடுத்தது யாரு? நபில். ஓகே, நீங்க உங்க ஷேரிங் சொல்றீங்களா நபில்? Akka, my name not Nabil. My name Parvesh. My appa haven't changed the settings yet. ஓகே ஓகே, சாரி, யோர் நேம் இஸ் பார்வேஷா? Ah, ஓகே பார்வேஷ், சாரி பார்வேஷ். ஓகே, சொல்லுங்க பார்வேஷ், உங்க இந்த வருஷம் கோல் என்ன? okay, my this year goal is to get all A plus for BM, BI, Sejarah, Moral, Maths. சாரி பார்வேஷ், கேட்கல, கொஞ்சம் மறுபடியும் சொல்றீங்களா? My this year goal is to get all A plus for exams. ஆல் தி பெஸ்ட் சர்வேஷ். ஓகே, உங்களோட கோல் வந்து இப்போ எல்லாரும் கேட்டிங்களா? நான்
பர்வேஷோட கோல் வந்து எல்லா பாடத்துலயும் A+ வாங்கணுமா. ஓகே, ஸோ நீங்க அதை சக்சீட் பண்ணோம்னா வந்து டீச்சர் சுகந்திரா வந்து சொல்லியிருந்தாங்க நம்ம வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் சொல்லியிருந்தோம். ஸோ நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க, கண்டிப்பா நீங்க வந்து உங்களோட கோலை அச்சீவ் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ நபீல், சாரி பர்வேஷ். Thanks, Akka. Thanks. Okay, Parvesh. Thank you for the sharing, Parvesh. So next, Lashveen. Wait, Okay, Hi, Lashveen. teacher. Okay, Teacher, hi, is it Lashveen. okay if I speak in English? Yeah, it's no problem. You can talk in English. Okay. My goal is to achieve a good fitness and athletic level. Lashveen, sorry, I cannot hear you. Can you louder? My goal is to achieve a good fitness and athletic level. Lashveen, I'm so sorry. எனக்கு கேட்கவே இல்லை நீங்க பேசுறது. My goal is to achieve a good fitness and athletic level. Oh, okay. You good fitness in athletic level. Okay, that's great. All the best, ஸோ நீங்களும் உங்களோட 2026ல இதான் உங்க கோல் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கோலை நீங்களும் அச்சீவ் பண்ணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஸோ அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் நீங்க வந்து உங்களோட ஷேரிங், ஐ மீன் உங்களோட கோல் செட் பண்ணிருப்பீங்க. உங்க எல்லாருக்கும் ஆல் தி விஷஸ், ஆல் தி பெஸ்ட். ஸோ நீங்களும் உங்களோட 2026ல உங்களோட கோலை வந்து அச்சீவ் பண்ணும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ லவிஷ். ஓகே, ஸோ இன்னும் ஒரே ஒரு ஷேரிங் ஃப்ரம் ஒன்ஸ் டு உங்களோட டியூஷன், ஐ மீன் யூசர் டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க வந்து உங்களோட ஷேரிங் வந்து இப்போ நீங்க வந்து வழக்கமா கொடுக்குற மாதிரி இன்னைக்கும் நீங்க கொடுக்கணும். ஸோ யார் ஷேர் பண்ண போறா? டியூஷன் டெஸ்ட் எப்படி உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு, என்னென்ன ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி எல்லாமே ஷேரிங்ஸ். சஹாஷினி இருக்கீங்களா? சஹாஷினி கீழே கொஞ்சம் கமெண்ட் பண்றீங்களா? எஸ், ஓகே. ஒன் செகண்ட், ஐ அன்மியூட் யூ. ஷஹர்ஷினி நீங்க கொஞ்சம் பேசுறீங்களா? உங்களை இங்க எங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. Hello. Yes, teacher. ஓகே சஹர்ஷினி, நீங்க பேசுறது கேக்குது. ஓகே, உங்க ஷேரிங் பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? இப்போ வந்து டியூஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையா? Yeah, e-tuition is very helpful to me. ஓகே, and then ஓகே ஃபைன். ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் எது? So my most favorite feature in e-tuition is actually practice because it helps me a lot. For this year, last year, for 2025, I got all TP6 for my subject and Anugerah Chemanan because of e-tuition. Okay, Sahashini, before further for your sharing, can you share me about your goal? My goals for this year is actually to continue to get TP6 and to get Pengawas AJK for this year because I'm standard 6, so I want to get Pengawas AJK for higher level. Okay, that's a very nice goal. Okay, congratulations, Sahashini. I wish you all the best. நீங்களும் உங்களோட கோலை வந்து this year you have to you will be achieving your goal. Okay, so happy for you. Okay. Okay, thank you, teacher. Sahashini, வேற ஏதாவது கோல் இருக்கா உங்களுக்கு? For now, I think it's just these two, academic only, and for I think maybe I will have new goals in the future.
Okay, okay, Sarshini. So, all the best for your goal and everything. So, e-tuition வந்து வேற எந்த வகையில உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு? E-tuition helped me for my academics and also for practice is actually really helpful for me. Okay, 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 Sarshini. Thank you so much for the sharing. Okay. So, இப்போ ஷார்ஷினி பேசுன எல்லாரும் கேட்டீங்களா? So, இன்னும் யாருக்காச்சும் ஷேர் பண்ணுமா e-tuition பத்தி? Okay, Sahishini, you want to share, Amma? One second, Sahishini, you want to share, Amma, about e-tuition? Sahishini, can you hear me? Yeah, teacher. Okay டா. So, come on, share. நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு e-tuitionல எது ரொம்ப favorite feature? What is your favorite feature? Doing quizzes. Oh, quiz is your favorite. Wow, that's nice. So, quizல நீங்க என்ன பண்ணுவீங்க usually? Usually, I do they giving quiz. Yeah, you play the games, right? That's what you're saying, right? Okay, Yeah. ma. So, உங்களுக்கு ஏதாவது gift கிடைச்சிருக்கா? No, teacher, because I'm new student. Oh, okay, okay, understand. So, new student is it? Okay, don't worry. நீங்க வந்து keep practice பண்ணிட்டே இருங்க. I wish you நீங்களும் வந்து கண்டிப்பா உங்களோட gift someday நீங்க வந்து earn பண்ணுவீங்க. ஓகேவா? Don't worry for that. Okay. So, also, உங்களுக்கு அதே same question. உங்களோட goal என்ன for this year? நான் வந்து பசும் நல்லா படிக்கணும். நீலாம் புக்ல நான் நல்லா மார்க் எடுக்கணும். Oh, okay, nice. நீலாம் புக். எஸ். ரொம்ப நாள் ஆச்சு இந்த வார்த்தைலாம் இந்த வேர்ட்ஸ்லாம் கேட்டு நீலாம் புக். நான் வந்து என் ஸ்கூல் டைம்லயும் படிச்சது. ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட். ஸோ நீங்களும் உங்களோட கோல்ல வந்து அச்சீவ் பண்ணும். ஓகேவா? ஓகே டீச்சர். ஓகே, ஸோ இன்னும் யாருக்காச்சும் e-tuition பத்தி ஷேர் பண்ணுமா? தேங்க்யூ சஹார்ஷினியா. தேங்க்யூ டீச்சர். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இன்னும் யாருக்காச்சும் e-tuition பத்தி ஷேர் பண்ணுமா? கீழே காமெண்ட் பண்றீங்களா இல்ல ரேஸ்? ஓ வெயிட், who's this? One second. Pavisha, you want to share, Amma? Pavishika. கை இப்படி ரேஸ் பண்ணீங்க. Hello, teacher. You want to share, Amma, about e-tuition? Yes, teacher. Okay, wait. Okay. So, ஒரு நிமிஷம். Before you share about e-tuition, உங்களோட கோல் என்னன்னு முதல்ல சொல்லுங்க. I want to study well and take nice marks. And in Form 1, I want to get 1 to 3 class. Okay, 1 to 3 class. Pavisha. Okay, Pavisha, நீங்க வந்து ஸ்டாண்டர்டா இல்ல ஃபார்மா? Form 1, teacher. Form 1. So, so far, உங்களுக்கு e-tuition ஏன் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கொஞ்சம் சொல்றீங்களா? Because நிறைய லைஃப் கிளாஸ் போடுறாங்க. லைஃப் கிளாஸ் வந்து நம்ம அட்டென்ட் பண்ண முடியலன்னா ரெக்கார்டிங் கிளாஸ் இருக்கு. ஸோ அதில் தெரிஞ்சு நம்ம ரீப்ளே பண்ணி நம்ம நோட்ஸ் நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்புறம் ப்ராக்டிசஸ் நிறைய இருக்கு. அப்புறம் வந்து வீடியோஸ் இருக்கு. வீடியோஸ் நிறைய பார்த்து அதுலேருந்து நோட்ஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் குயிசஸ் இருக்கு. குயிசஸ் வந்து நமக்கு வந்து விளையாடுறனாலும் நம்மளுக்கு அறிவு கிடைக்கிறதோ இல்லை சரி, இன்னொன்று வந்து நமக்கு பரிசு கிடைக்குது. குயிஸ் கேம்லாம் நம்ம விளையாடும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பவிஷா சொல்றாங்க குயிஸ் கேம்லாம் நீங்க விளையாடினா உங்களுக்கு வந்து கிஃப்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? அந்த கிஃப்ட்ஸ் வந்து நீங்க அதிகமா மார்க் வாங்கினாலே போதும், உங்களுக்கு அந்த கிஃப்ட்ஸ் கிடைச்சிடும். யூ டோன்ட் ஹேவ் டு பே எவ்ரிதிங். ஓகே, சோ கிளாஸ் ரெக்கார்டிங்ஸ் அப்படிதான். நீங்க வந்து ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்பி வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ சோ மச் ஃபார் த ஷேரிங் பவித்ரா. சாரி, பவிஷா. ஓகே டீச்சர், தேங்க் யூ. Anyone else want to share? Okay, anyone else want to check? நீங்க வந்து கேமரா ஆன் பண்ணிட்டு இப்படி ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர். ஓ ஓகே, தேர் இஸ் ஐஃபோன். ஒன் செகண்டா. ஓ ஐஃபோன். வாவ், நிறைய பேர் ஷேரிங் இருக்கு. ஓகே,
ஓகே ஓகே ஐஃபோன் கொஞ்சம் உங்க பேர் முத சொல்றீங்களா? உங்க பேர் ஆதிரா. என்ன? ஹாய், ஹாய். கேன் யூ ஹியர் மீ? உங்க பேர் என்னன்னு முத சொல்றீங்களா? ஆதிரா. Adira. Okay, nice name. So, what is your goal for this year? கிளாஸ்ல ஒன்னாவதா இருக்கணும். Oh, you want to be first in class. Okay, first இருக்கணும்னு நினைக்கிறீங்க. Okay, congratulations. I mean, all the best. நீங்களும் உங்க கோல் வந்து அச்சீவ் பண்ணுறது. ஸோ இப்போ டியூஷன்ல வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் என்ன? குயிஸ். குயிஸ். ஏன் உங்களுக்கு குயிஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு? குயிஸ்ல என்ன பண்ணுவீங்க? குயிஸ்ல வந்து நிறைய படிக்கலாம், அச்சீவ் பண்ணலாம். ஓகே, எஸ். நீங்க வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணலாம் குயிஸ்ல. ஓகேவா? ஸோ குயிஸ்ல நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிஃப்ட்ஸ் கிடைக்கும். ஓகே ஓகே. what was your name? உங்க பேர் என்ன? ஹாய், கேக்குதா? ஓகே, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. கனெக்ஷன் லாஸ் ஐ கெஸ். ஓகே, ஸோ இன்னும் யாருக்காச்சும் ஷேரிங் கொடுக்கணுமா? ஒன் செகண்ட். ஓகே, வெயிட். கோஷிகன். Yes, teacher. ஓகே. ஹாய் கோஷிகன், இதான் உங்க பேரா? Yes, teacher. ஓகே, ஸோ இப்போ உங்க ஷேரிங் டியூஷன் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். டியூஷன்ல எனக்கு பிடிச்ச இது குயிஸ். குயிஸ், வாவ். ஸோ இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே குயிஸ் தான் ரொம்ப, ஐ மீன் குயிஸை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு ஏன் குயிஸை பிடிச்சிருக்கு? ஏன்னா டீச்சர் அது வந்து நம்ம கத்துக்கலாம், அதுக்கப்புறம் அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எப்படின்னா வந்து இன்னைக்கு செஞ்சுட்டு இப்ப நம்ம வந்து என்னது இப்போ செகண்ட் பிளேஸ்ல இருக்கோம்னா மறுநாள் நம்ம இறங்கிடுவோம். அதுக்காக நம்ம வந்து இப்ப நம்ம செகண்ட் பிளேஸ்க்கு மறுபடியும் போனோம், அதுக்காக நம்ம எஃபர்ட் போடுவோம். எஸ், கரெக்ட். நீங்க வந்து அந்த லெவல் வச்சிருக்கிறதுக்காக நீங்க அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. இதனால உங்களுக்கு என்ன ஆகும்னா நீங்க வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் வந்து அது வந்து உங்களோட டெய்லி ரூட்டின் மாதிரி ஆயிடும். ஸோ எஸ், ரைட். வேற ஏதாச்சும் உங்களுக்கு டியூஷன் வேற என்ன பிடிச்சிருக்கு? அதுக்கப்புறம் லைவ் கிளாஸஸ் டீச்சர். லைவ் கிளாஸ். நம்ம லைவ் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ண முடியலனாலும் எனக்கு இந்த ரெக்கார்டிங்ல போய் பார்த்துக்கலாம். ஓகே, எஸ். ஸோ லைவ் கிளாஸ் எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த கிளாஸ் ரெக்கார்டிங்ஸ் அது எல்லாரோட ஃபேவரட்ஸாகவும் இருக்கு. பிகாஸ் நம்ம வந்து திருப்பி போய் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் தான் அந்த ரீசன்ஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஷேரிங் கோஷிகன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இன்னும் நிறைய பேர் ஷேரிங் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த மாசம் மைண்ட்ல நான் உங்க ஷேரிங் எல்லாம் கேட்குறேன், சரிங்களா? ஏன்னா ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. ஸோ பிஃபோர் தட் யார் ஏற்கனவே ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஓகே உங்களுக்கு வந்து டியூஷன் என்னென்ன இருக்குன்னு தெரியும். எல்லாரும் அவங்க ஷேரிங்ஸை பத்தி கேட்டிருப்பீங்க. ஸோ யார் புதுசா ஷேர் பண்ணி ஐ மீன் புதுசா கிளாஸ் மாசம் வந்திருக்கீங்களோ உங்களுக்கும் டியூஷன் ஜாயின் பண்ணணும்னா உங்களுக்கு இந்த லிங்க் யார் ஷேர் பண்ணா அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ அவங்களுக்கு வந்து உங்களுக்கு A to Z டியூஷன் பத்தின மோர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே, நான் எல்லாரும் கீழே காமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். நம்பர் 1. ஓகே ஓகே. ஸோ பிஃபோர் நான் இந்த செஷனை முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நடந்த செஷன் எப்படி இருந்துச்சு? கீழே வந்து பவர்னு சொல்லிட்டு காமெண்ட் பண்ண முடியுமா? இல்லைன்னா நைஸ் கூட ஓகே தான். இன்னைக்கு நடந்த செஷன் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? கோல் வந்து உங்களுக்கும் நீங்க வந்து செட் பண்ண தெரிஞ்சிச்சு இல்ல, அதை அச்சீவ் பண்ணணும்னு அந்த வேகம் இருக்கு இல்லையா? அப்போ எப்படி இருந்துச்சு? எல்லாரும் பவர்னு கீழே காமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். வரலையா? அதோ எஸ். ஓகே, பவர், ஃபேண்டாஸ்டிக். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்யூ ஃபார் த எமோஜி அண்ட் ஆல். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இன்னைக்குள்ள செஷன் இவ்வளவுதான். ஸோ நான் உங்களை அடுத்த கிளாஸ் மாஸ்டர் மைண்ட்ல பார்க்குறேன். ஓகேவா? Okay, student. Bye. Nice to meet you all and all the best to achieve your goals. Okay? Okay, bye-bye.